வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கன்சல்டன்ட் காலில் அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறேன், ஒரு நல்ல கார் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கேள்வி. ஓகே, அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. சரியா? ஓகே, இப்போது இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாரு கன்சல்டிங் கார்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடி நிறைய நடந்திருக்கு. ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார் நான் ஒரு செடான் கார் வாங்கணும், ஒரு நல்ல காரை ஒன்று சொல்லுங்கள் சார் செகண்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு வச்சுக்கேன். இப்போ செடான் கார்னு எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ நான் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. லைக் மாருதி, ஹுண்டை, டொயோட்டோ, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, சரிங்களா, இந்த மாதிரி ரெனோ, நிசான், ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், சரிங்களா, இந்த மாதிரி நிறையா அடிக்கிட்டே போகலாம். நான் அந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சர்ஸை போட்டு சொல்கிறத விட ஒரு 2 மேனுஃபேக்சர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு செடான் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க. மாருதியில் நம்ம ஒரு செடான் எடுத்துக்கலாம். என்ன, ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்காக இன்னொரு மேனுஃபேக்சர் இருக்கும், அது ஆடி A4, அது ஒரு செடான். சரிங்களா? இப்போ கஸ்டமரை கேட்டிருக்காரு இல்லையா, ஒரு செடானில் ஒரு நல்ல கார் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த அசியூம் பண்ணிங்க, இந்த ரெண்டு மேனுஃபேக்சர் இருக்காங்க, 2 செடான் இருக்கிறத வச்சுப்போம். நான் எந்த காரை அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது? சரிங்களா? இன்னுமே நான் உங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கேட்குறேன். இந்த 2 காரோட ரேட்டுமே உங்களுக்கு ரஃப்லி ஒரு 6 lakhs கிடைக்கதா வச்சுப்போம். ஆடி A4 6 lakhs கிடைக்குது, ஸ்விஃப்ட் டிசைரும் 6 lakhs கிடைக்குது. இப்போ நான் சொல்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கிடைக்காதா இல்லை. ஆடி A6 கிடைக்கும், இந்த ரேட்டுக்கு 6 lakhs கிடைக்கும். ஸ்விஃப்ட் டிசைரும் 6 lakhs பார்த்தீங்கன்னா இருக்கும்பாங்க. செகண்ட் டே நான் சொல்கிறேன். இப்போ எந்த காரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது? இப்போது ஒரு வார்த்தை வச்சுக்கோமே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், சார் நீங்கள் ஆடி A4 அதுதான் நல்ல கார் அப்படின்னு சொன்னால், அப்போது ஸ்விஃப்ட் டிசைர் நல்ல கார் இல்லைன்னா ஆகிடும். அப்போது ஸ்விஃப்ட் டிசைர் நல்ல காருன்னா அப்போனா இவ்வளோ ரோட்டில் இவ்வளோ காரை போகுது, அப்போல்லாம் வாங்கினவெல்லாம் முட்டாளா? அப்போது எல்லாமே ராங்கான டிசிஷன் எடுத்துகிட்டு தப்பான காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்களா? இப்போது நான் வயசு வயசாக இப்படி சொல்கிறேன், ஸ்விஃப்ட் டிசைர் வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்ல கார்னு சொல்லி. அப்படின்னா ஆடி A4 நல்ல கார் இல்லையா? ஓகே, நான் இன்னுமே அதை கிறிஸ்டல் கிளியராக பிரேக் அவுட் பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்குறத தவிர்த்துருங்க. இந்த கேள்வி ஒரு குவாலிட்டியான கேள்வியே கிடையாது. இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் 2 கேட்டகரி பீப்புளாக இருப்பீங்க. என்னென்னா, உங்களுக்கு காரை பற்றின ஒரு புரிதலும் கிடையாது. நீங்கள் செகண்ட் காரை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறதே கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் டிசப்பாயிண்டாக தான் ஆக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா, அந்த கார் எப்படியாப்பட்ட காராக இருந்தாலும் அது உங்கள் ரெக்கமெண்டை மீட் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு என்னென்னே தெரியல, என்ன ரெக்கமெண்ட் தெரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரை சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மாறிட்டே இருக்கும். அது நிச்சயமாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் அத்தனையும் இந்த கார் மீட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த காரை வாங்கி நீங்கள் வீணாக தான் போக போகிறீங்க. இந்த காரை ஏதோ ஒரு கார் வாங்கினாலும் வீணாக தான் போவீங்க. இந்த சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கடுமையாக இருக்கலாம், பட் நான் உங்களுக்கு ரொம்பவே எம்பசிஸ் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கேள்வியே தவறு அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ வேறு மாதிரி எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேறு மாதிரி எப்படி கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னைய கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி, அதாவது எங்கள் சென்னை கார்-டெக் கன்சல்டிங் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்டுங்க. உங்களுக்குள்ளே இந்த கேள்வி கேளுங்க, நமக்கு காரு வேணுமா? வேணும்னு உங்கள் மனசு சொல்லுது, மைண்ட் சொல்லுது, ரைட். வேணும்னா நமக்கு என்ன கார் வேணும்? ஹேட்ச்பேக் வேணுமா, செடான் வேணுமா, SUV வேணுமா, MPV வேணுமா, என்ன வேணும்னு கிளியராக கேட்டுங்க. சரியா? அதாவது உங்களோட தேவையை பேஸ் பண்ணி, சரி, உங்கள் தேவையை பேஸ் பண்ணி இதை முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சரி, நீங்கள் ஒரு டிரைவிங் என்தியூசியஸ்டிக் பர்சனா? அதாவது உங்களுக்குள்ளேயே கேட்கும்போது இப்படி கேட்கலாம், நாம் ஒரு டிரைவிங் என்தியூசியாஸ்டிக் பர்சனா அப்படின்னு கேள்விக்குங்க. ஆமாம் அப்படின்னா அப்போ டிரைவிங் என்தியூசியாஸ்டிக்காக அந்த ஆங்கிளில் கொடுக்கக்கூடிய வண்டியை சூஸ் பண்ணணும்.
ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ரொம்பவே மைலேஜ் கன்சர்ன் பர்சனா அப்படின்னு பார்க்கணும். அப்போ மைலேஜ் கன்சர்ன் பர்சனா அப்போ மைலேஜ் எது ஜாஸ்தியாக தருமோ அந்த காரை போய்ட்டு நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. இந்த கூடுக்கு ஆசை மியூசிக் ஆசைன்னு சொல்லுவாங்க, கல்வெட்டில் சொல்ல போனால் தப்பு எதுவும் கிடையாது நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் சொல்கிறது என்ன ரொம்ப எளிமையாக உங்களுக்கு போய் சேருறதுனால சொல்லுவேன். அதாவது எனக்கு மைலேஜும் வேணும், டிரைவிங் என்தியூசியஸ்டும் வேணும், சேஃப்டியும் வேணும், பில் குவாலிட்டி வேணும். சரியா? ஸோ இவ்வளவும் எல்லாமே வேணும். ஃபியூச்சரிஸ்டிக் வேணும், பிரம்மாண்டமாக இருக்கிற கார் பார்க்குறதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் ஒரு குழியில் விட போகிறீங்க. சரியா? அதாவது எப்படின்னா டீலர்ஸ் யாராக இருந்தாலும் ஏமாற்ற பொறுத்தில்லை, நீங்களே போயிட்டு ஒரு காரை சூஸ் பண்ணுவீங்க. அந்த கார் வந்து பார்த்தோன்னா சரியான ரேட்டில் தான் நீங்கள் கார் வாங்கினாலும் கூட கண்டிப்பாக அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் வருத்தப்பட்டு தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா என்ன கார்னே தெரியாமல் வாங்குறவங்களும் அதிகப்படியாக ஆசைப்பட்டு எல்லாமே இருக்கணும் ஒரு கார்லன்னு சொல்லி போயிட்டு ஒரு காரை சூஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளாக இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்க காரை வாங்க. அப்போ காரை வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய நீடை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். உங்களோட நீட் என்ன? 5 சீட்டர் வாங்குறது, ஹேட்ச் பேக்கா செடானா, டிரைவிங் என்தியூசியஸ்டிக்கா இல்லை கம்ஃபர்டபுள் பேஸஸா, மைலேஜ் ஜாஸ்தியாக வேணுமா? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில் என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும். இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது இந்த பீரியாடிக்கலாக நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது அது மட்டும் இல்லை மெயின்டெனன்ஸு. வண்டியில் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த ரிப்பேரை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையாக எல்லாராலும் பண்ண முடியுமா? அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்கா? சரியா? நிச்சயமாக சர்வீஸ் சென்டர்லாம் நீங்கள் நோக்கி போட முடியாது. செகண்ட் கார் வாங்குற யாருமே நீங்கள் சர்வீஸ் சென்டர் நோக்கி போகவே முடியாது. சர்வீஸ் சென்டர் யார் போக முடியும்னா புது கார் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் வச்சுருக்காங்களா அவங்க மட்டும் தான் போக முடியும். ஏன்னா அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த வண்டி கார் ரிப்பேரே ஆகாது. ஒன்லி ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்டர் சேஞ்சு, ஃபியூவல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரைக்கும் பிரச்சனைக்கு அந்த காரை நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் போயிட்டு, ஆனால் ரிப்பேர்னு வரும்போது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஓனரே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் செகண்ட் ஓனர்லாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேரேஜ் பீப்புள்ஸ் நிறைய வந்து பெரிய இதை வந்து ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுவாங்களா, பார்ட்ஸு ரெடிலி அவைலபிளாக கிடைக்குமா, ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக கிடைக்குமா, சீப்பாக இருக்குது. சீப்பாக எதுவும் கிடைக்காது, அஃபோர்டபுள் இருக்குது. இப்போ அஃபோர்டபுளுங்கிறது யார் முடிவு பண்ணுறதுன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? உங்களால் ஒரு பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கார் வாங்குறது ராங் டெசிஷன். உங்களால் அஃபோர்டே பண்ண முடியாது. ஆட்டோ வாங்கிலும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த அஃபோர்டபுள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கிறதுலேயே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாகவும் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்மியாக ரேட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூண்டை மாருதி சொல்லலாம், சம் எக்ஸ்டென்ட் டாட்டாவை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அதுவே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போனீங்கன்னா மாருதி ஹியூண்டாயை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் வரும் டாட்டா கம்பேர் பண்ணும்போது. சரியா? அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதாவது ரிலேட்டிவாக, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு தான் கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கார் கேட்டகரியில் மாருதி ஹியூண்டை வந்து பார்த்தீங்கன்னா த லோயஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உள்ள வண்டி. அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக செலவு பண்ண நினச்சினா நீங்கள் கண்டிப்பாக மாருதி ஹியூண்டை தான் வந்தாகும். அப்படி இருந்துட்டு அதாவது நான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக தான் செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து VW ஸ்கோடா அது எப்படி சார் அது நல்ல வண்டியா அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்குல எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு நியூசன்ஸான கொஸ்டினே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி நியூசன்ஸான எக்ஸ்பெக்டேஷன். அது எப்படி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் கம்மியாக எதிர்பார்ப்பீங்க, ஆனால் ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்குறதுலாம் சரியா? அப்போது ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா அந்த மாதிரியான பார்ட்ஸ், அதாவது அந்த மாதிரியான காரு போகக்கூடிய பீப்புளாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி பீப்புள்னா சார் என்னால் இனிஷியல் பேமெண்ட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் என்னால் கொடுத்து புதுசு வாங்க முடியல, அதுதான் என்னோடய லிமிட்டேஷன் சார். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், அது எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற பீப்புளாக இருக்கீங்க. அதே மாதிரி டிரைவிங் என்தியூசியஸ்டிக் பீப்புளாக இருக்கீங்க, பில் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கோடா VWவில் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் விக்டோஸோ இல்லை வந்து ஸ்கோடாவில் வந்து ஸ்லாவியாவோ இல்லை அது வாங்க முடியாதுன்னா அதுக்கு முந்தின காரான ஃபோக்ஸ்வேகனில் வந்து வென்டோவோ, நான் சொல்கிறது இந்த செடான் டைப்பை சொல்கிறேன், இல்லை ஸ்கோடா ஆக்டாவியாவோ இல்லை லாராவோ இல்லை பசாட்டாவோ ஃபோக்ஸ்வேகனில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை போய் வாங்கலாம்.
ஏன்னா அது உங்களுக்கு செகண்டாக வாங்குறதுனால உங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு டிரைவிங் இன்ட்ரெஸ்ட், பில் குவாலிட்டி இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் அங்கே போய் வாங்கணும். இப்போ உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போது ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண முடியாது, ஆனால் மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்க முடியும். ஆனால் எனக்கு டிரைவிங் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும், சரியா, நல்ல பிக்கப் பில் குவாலிட்டிலாம் வேணும் அப்படிங்கிற பீப்புளாக இருந்தால் நீங்கள் ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, ஆடி அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, காரை போய் சூஸ் பண்ணுவோம். லைக் வென்டோ, ஸ்கோடா லாரா, ஆக்டோவியா, விக்டஸு, ஸ்லேவியா. ஸோ இந்த மாதிரியான செடான் காரை போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ மாருதி, சரிங்களா, ஹுண்டாயில் வந்து வெர்னா இதெல்லாம் வாங்கக்கூடாது. அதுக்காக இது நல்ல கார் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இது கெட்ட கார், நல்ல கார் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கணும். இப்போது இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி பீப்புளாக இருக்கீங்க. எப்படின்னா, சார் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் ரொம்ப, அதாவது ரிலேட்டிவாக கம்மியாலாம் கிடையாது. ரிலேட்டிவாக காரில் எந்த கார் மேனுஃபேக்சர் கம்மியாக இருக்கும் அப்படின்னா அது மாருதி ஹுண்டாய் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கன்சர்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன மாருதி ஹுண்டாய் வந்துடணும். மாருதி ஹுண்டாய் வந்துட்டு உடனே நீங்கள் வந்து பில் குவாலிட்டி பற்றி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டிரைவிங் என்தியூசிஸ்ட் பற்றி பேசக்கூடாது. இதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வாங்கி, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டெசிஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கார் வாங்கினீங்கன்னா. அதை விட்டுட்டு கன்சல்டன்ட்டை போயிட்டு யாருக்கிட்டையாச்சும் கன்சல்டன்ட் யாரை பார்த்தாலும் சார் இது நல்ல காரா, இதே ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா நல்ல காராக ஒன்று சொல்லுங்கன்னு சொல்கிறது வேணும். நம்ம எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி அவருடைய டேஸ்ட்டு இல்லாட்டி அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சார் நீங்கள் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வாங்கின்னு சொன்னால் உடனே சார் அப்போது ஆக்டோவே லாரெலாம் வேண்டாங்கம்மா சார், அதெல்லாம் வேண்டாமா சார், அதெல்லாம் வாங்க வேண்டாமா சார், க்ரூஸில் வேண்டாமா சார், நம்ம என்னத்தை பேச சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பக்கமாக இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காகவே இப்போ இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு விடுறேன், சரியா? ஸோ இனிமேல் எந்த காரணத்தோட எங்களுக்கு ஃபோன் அடித்து சார் செகண்ட் கார் வாங்க போகிறேன், ஒரு நல்ல கார் ஒன்று சொல்லணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் என்ன உங்களோட ரெக்குயர்மெண்ட்டு. அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு எந்த மேனுஃபேக்சரர்ஸ் கார் மீட் பண்ணுமோ அதை போய் வாங்குங்க. இப்போ நம்மளோட ரோல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செகண்ட் கார் வாங்குறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்க, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த கேட்டகரி ஆஃப் காரை புது காராக உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சம் செகண்ட்ஸ் காரை வாங்குறீங்க அப்படின்னா, அப்போது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோண்டா சிட்டி 2015 காரை பார்த்துருக்கீங்க, ஒரு ரஃப்லேயே வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடின காரு, சரியா? இப்போ அந்த காரை வந்து வாங்குறதுனா நீங்கள் முடிவு பண்ணிங்க, அந்த பட்ஜெட் அந்த காரு உங்கள் பட்ஜெட்டில் நல்லா ஃபிட் ஆகுது அப்படின்னா, இப்போ எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வந்து பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது வந்து 2015 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 இயர்ஸ் ஏஜ்டு ஃபேக்டர் உள்ள கார். இப்போ 8 இயர்ஸ் ஏஜ்டான அந்த அவுட்லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுதா? அதே மாதிரி ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி அப்படின்னா அந்த வேரண்டியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, சார் கரெக்ட் 8 இயர்ஸ் ஏஜ்டான மாதிரி தான் இந்த கார் இருக்குது, அதோட ஜாஸ்தியாக தெரியல, அதே மாதிரி 50,000 ஓடின வேரண்டியர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம், இந்த காரு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வாங்கிக்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னொன்று சொல்லலாம், என்ன சொல்லலாம், சார் இந்த வண்டி பார்க்குறதுக்கு 50,000 கிலோமீட்டர் ஓடின வேரண்டியர் மாதிரி தெரியல, அதோட ஜாஸ்தியாக ஓடின மாதிரி இருக்கும். ஜாஸ்தியாக ஓடினதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் வச்சு தான் நம்ம ஜட்மெண்ட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ஒன்று டேம்பர் பண்ணதுனால நடந்திருக்கலாம், இல்லாட்டி ஒருவேளை 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம். காரை சரியாக மெயின்டைன் பண்ணால் கூட நீங்கள் 50,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டி மெயின்டைன் பண்ணாத காரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கு ஈக்குவலாகவே மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், சார் இப்போ 2015 50,000 கிலோமீட்டர் அவர் சொன்னாலும் கூட டேட்டா பேஸ் அப்படி இருந்தாலும் கூட பட் ஃபேக்சுவலாக கார் அந்த லெவலுக்குல 1 லேக் ஒன்று காராக தெரியுது. அப்போ 1 லேக் ஒன்று 2015 காருக்கு என்ன ரேட்டோ அதை நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நீங்கள் இந்த ரேட்டு கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம், ஏபிஎஸ், ஏர் பேக்கு, சரிங்களா, சஸ்பென்ஷன், ஏசி, மொத்தம் ஓவரால் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் அதோட கியர் ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சொல்லுவோம். இதுதான் நாம் பண்ணுறமே ஒழிய எங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் ஒரு நல்ல காரை ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு கேள்வியே வந்து அபத்தமான கேள்வி, அந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க.
உங்களுக்கான ரைட் கார் எதுங்கிறத நீங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அதை மற்றவங்ககிட்ட கேட்காதீங்க. அதை சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ எங்களை மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நியூ கார் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிப்பாங்க, அந்த காரை போய் பாருங்கள். அது போக பர்சனலாக போயிட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற செகண்ட் காரை வந்து நியூ காராக இப்போ இல்லை, அது அவுடேட்டட் இருக்குது, டிஸ்கண்டினியூ அப்படின்னா, இப்போ செகண்ட் காரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலர்ஸ் கிட்ட இருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு காருக்கு 2 கார் அதே மாதிரியான கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, எஸ் இந்த கார் தான் நமக்கு தேவை அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் காரை வாங்குறது முடிவு எடுத்துகிட்டு இப்போ நம்மள மாதிரி மெக்கானிக் பீப்புள்ஸை, ப்ரொஃபஷனல் பீப்புளை கூப்பிட்டு அதை தரவாக எவாலுவேட் பண்ணிவிட்டு சரியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். வியூவர்ஸ், நான் நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக ரீச் ஆகிருக்காங்க. ஒருவேளை நான் சொன்னது வந்து இன்னும் பெட்டரான கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் இதை என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், அதை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இனிமேல் என்னுடைய கன்சல்டன்ட் காலில், அதாவது எங்களோட சென்னை கார்டெக் கன்சல்டன்ட் காலில் இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதாவது சார் நான் செகண்ட் கார் வாங்கணும், எது நல்ல கார், இல்லை ஒரு செடான் வாங்க போகிறோம் சார், அதில் எது நல்ல கார், எல்லாமே ஒரே கேள்வி தான். சரியா? எது நல்ல கார்னு மட்டும் கேள்வி கேட்கவே கேட்காது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கார் சூட் ஆகும்னு மட்டும் எங்ககிட்ட கன்சல்டிங் பண்ணாதீங்க, அது மணிக்கணக்கில் ஆகும், அதெல்லாம் அஃபோர்டே பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இப்போ நாங்கள் போடுற வீடியோஸு, திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், நியூ கார்ஸ் ரிவ்யூ பண்ணவங்களோட வீடியோஸு போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய டீலர்ஸ் கிட்ட, ஓல்டு கார் சேல் பண்ணக்கூடிய பீப்புள்கிட்டே போய் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார்கிட்ட இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற காரை அதில் இருக்கான்னு. நீங்கள் எதிர்பார்க்குற காரை எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கார் வாங்கணுன்றது போய் வாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த சூஸ் பண்ண கார் உங்களுக்கு புதுசாகவே வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோவ் பண்ணிச்சுன்னா புதுசே வாங்கிடுங்க, தப்பே கிடையாது. செகண்ட் கார் நான் வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா, யாரால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்படுற காரை புது காராக வாங்க முடியாது, பட்ஜெட்டுக்குள்ளே அது அக்காமடேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதே சமயத்தில் அந்த காரை வாங்கினா தான் அவங்களால ஹாப்பியாக இருக்குங்கிற கண்டிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, செகண்ட் கார் தான். ஸோ அதனால் செகண்ட் கார் போய் வாங்க சொல்லுவோம். சரியா? தேங்க்ஸ் வியூவர்ஸ். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.